கற்பழிப்பு குற்றத்திற்கு மற்ற நாடுகளில் கொடுக்கப்படும் மிருகத்தனமான தண்டனைகள். இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்தாலும் இன்னமும் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். உலகிலேயே மிகவும் மோசமான ஒரு குற்றம் என்றால் அது பாலியல் வன்புணர்வு என்னும் கற்பழிப்பு குற்றமாகத்தான் இருக்க முடியும். இந்தியாவில் பெண்களின் மீதான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைய சமூகத்தில் பெண்களால் சுதந்திரமாக நடமாடக்கூட முடியவில்லை. சிறிய குழந்தைகளையும் விட்டு வைக்காமல் சில காம கொடூரர்கள் மோசமாக நடந்து கொள்வதோடு சமூகத்தில் எவ்வித அச்சமும் இல்லாமல் சுதந்திரமாக சுற்றி கொண்டு இருக்கின்றனர். இம்மாதிரியான குற்றவாளிகள் இந்தியாவில் மட்டுமே சுதந்திரமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கின்றனர். ஆனால் உலகின் பல நாடுகளில் இம்மாதிரி கற்பழிப்பு குற்றங்களுக்கு மிருகத்தனமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் அந்த நாடுகளில் கற்பழிப்பு குற்றங்களை புரியவே அஞ்சுவார்கள். சீனாவில் பாலியல் பலாத்காரத்திற்கு மரண தண்டனை கொடுக்கும் சட்டம் உள்ளது. சில சமயங்களில் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து இங்கு குற்றவாளிகளின் ஆண் உறுப்பு துண்டிக்கப்படுமாம். ஈரானில் பாலியல் பலாத்காரம் செய்யும் குற்றவாளிகளை தூக்கிலிடுவார்கள் அல்லது பொதுமக்கள் முன்னிலையில் சுட்டுக் கொள்வார்களாம். சில சமயங்களில் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களின் அனுமதியால் மரண தண்டனையில் இருந்து தப்பிப்பார்கள். இருப்பினும் 100 சவுக்கடி அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவார். எந்த வகையான பாலியல் குற்றங்களும் ஏன் விருப்பமில்லாத முத்தங்கள் கூட நெதர்லாந்தில் கற்பழிப்பு குற்றமாக கருதப்படுகிறது. இந்த குற்றவாளிகளுக்கு வயதை பொறுத்து 4 முதல் 15 வருடங்கள் வரை சிறை தண்டனை அளிக்கப்படும். வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு சட்டம் நெதர்லாந்தில் உள்ளது. அது என்னவென்றால், விபச்சாரம் செய்பவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தாலும் நெதர்லாந்தில் 4 வருடம் சிறை தண்டனை அளிக்கப்படும். பிரான்சில் கற்பழிப்பு குற்றத்தை மேற்கொண்டவர்களுக்கு சித்திரவதையுடன் 15 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் இந்த தண்டனை 30 வருடங்கள் வரை நீட்டிக்கப்படலாம் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை பொறுத்து ஆயுள் தண்டனை விதிக்கப்படும்.